சுய இன்பம் பண்ணாம இருந்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. சில பேர் காலையில எழுந்ததும் பண்ணி முடிச்சிட்டு தான் அந்த நாளையே தொடங்குறாங்க. இன்னும் சில பேர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முடிச்சிட்டு தான் தூங்கவே செய்றாங்க. ரொம்ப பாவம். சுய இன்பம் பண்ணாம இருந்தா ஏகப்பட்ட அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டி இருக்கு. அது சுய இன்பம் பண்றதால ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். அப்புறம் இது ரொம்ப ஹெல்தியும் கூட. அது மட்டும் இல்ல, சுய இன்பம் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர் வரும். இதெல்லாம் சுத்தமா செக்ஷுவல் டிசிப்ளின் இல்லாதவன் சொல்றது. அவங்களோட ஆசைகளை அடக்க முடியாம அதுக்கு அடிமையாகி அவங்களோட இந்த செயலுக்கு நியாயம் கற்பிக்கிறாங்க. கவனமா கேளுங்க. சுய இன்பம் பண்றதால உங்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்காது. ஒரு சின்ன பெனிஃபிட் கூட கிடைக்காது. ஸோ நீங்க சுய இன்பம் பண்றதை நியாயப்படுத்த காரணங்கள் தேடுறதை நிறுத்துங்க. இந்த வீடியோவில் நாம சுய இன்பம் பண்ணாம இருந்தா கிடைக்கக்கூடிய 5 அற்புதமான பவர்ஃபுல்லான பலன்களை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் சுய இன்பம் பண்ணணுங்கிற ஆசையே பட மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் பவர்ஃபுல்லானது, உங்களால தவிர்க்கவே முடியாது. நம்பர் 1, யூ பிகம் யுவர் ட்ரூ செல்ஃப். நிறைய பேர் சுய இன்பம் பண்ணாமல் இருக்கிறது ஏதோ மேஜிக்கல் மாதிரி சொல்கிறாங்க. அது ஏதோ தண்ணி மேலே நடக்கிற மாதிரி பெரிய சூப்பர் பவர்லாம் கொடுக்குங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. உண்மை அதை விட சிம்பிளானது. அது என்னன்னா, நீங்களாவே மாறுவீங்க. ஆமா, உண்மையான நீங்களா. எந்த விதத்திலையும் எதுக்கும் நீங்க அடிக்ட் ஆகாம இருந்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, எனர்ஜெட்டிக்கா, மோட்டிவேட்டடா, கிரியேட்டிவா, பேஷனேட்டா இருப்பீங்க. நான் சொன்ன இது எல்லாமே உங்ககிட்ட இயற்கையாவே இருந்தது தான். ஒரு குழந்தை இயற்கையாவே இதெல்லாம் பெற்றுதான் பிறக்குது. ஆனா வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நீங்க மோசமான அடிக்ஷன்ஸால ஆட்கொள்ளப்பட்டு உங்களோட உண்மைத்தன்மையை இழந்துடுறீங்க. நோ ஃபேப்ங்கிறது ஏதோ மாய மந்திரமோ போலியான அறிவியல் குப்பையோ இல்லை. இது ரியல். இது உண்மை. உங்க பிரெயின் ரீவயர் பண்ண தொடங்கும். உங்களோட டோபமைன் சென்சிட்டிவிட்டி நார்மல் ஆகும். இந்த ஒரு பழக்கத்தை நீங்க கைவிட்டா நீங்களாவே திரும்புறது, உங்களோட உண்மையான உங்களை வெளிக்கொண்டு வர்றது எப்படி இருக்கும்னு ரியலைஸ் பண்ணுங்க. நீங்க உங்க இலக்குகளை அடைய விரும்புனா, உங்களோட கனவுகளை நிஜமாக்க விரும்புனா இதை சீரியஸா எடுத்துக்கோங்க. நீங்க உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லாக விரும்புனா நீங்க ஒரு சுய இன்பம் பண்ற அடிமையா இருக்க முடியாது. நம்பர் 2, என்ஹான்ஸ்டு ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி. சுய இன்பம் பண்ணாமல் இருக்கிற நீங்கள் மென்டலி ரொம்ப ஷார்ப்பராக இருப்பீங்க. ஏன்னா சுய இன்பம் பண்ணுறது உங்கள் டோப்பமைனை ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏற இறங்க வச்சுட்டு இருக்கும். அந்த கொஞ்ச நேரம் ரொம்ப அதிக அளவு ஏறும், முடிஞ்சதும் உடனே ரொம்ப லோ லெவல் ஆகிடும். இந்த மாதிரி டோப்பமைன் லெவல் இருக்கிறது உங்களோட ஃபோக்கஸ் மற்றும் கிளாரிட்டியை பாதிக்கும். இல்லை பாழாக்கிடும். இப்போ சில பேர் இல்லை இதெல்லாம் உண்மை இல்லை, ஆக்சுவலி சுய இன்பம் பண்ணா உங்களோட கிளாரிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. லிசன், நீங்க சுய இன்பம் பண்ணி முடிச்சதும் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் உங்களோட காமம் உங்களை எதிலையுமே சரியா சிந்திக்க விடாது. இதுல இருக்கிற மிகப்பெரிய கான்ட்ராஸ்ட், சுய இன்பம் பண்ணி முடிச்சதும் மிகப்பெரிய கிளாரிட்டியை கெயின் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா அது உண்மை இல்லை, அது வெறும் இல்யூஷன். ஏன்னா உண்மையில நீங்க ஒரு மிருகத்தனமான லஸ்ஃபுல் மூடுல இருந்து வெளியே வந்திருப்பீங்க, அவ்வளவுதான். அதை தவிர நீங்க வேற எந்த கிளாரிட்டியையோ ஃபோக்கஸையோ பெற்றிடல. நீங்க உண்மையிலேயே மிக உயர்ந்த லெவல்ல ஃபோக்கஸையும் கிளாரிட்டியும் பெறணும்னா நீங்க கண்டிப்பா சுய இன்பம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு காம உணர்வு வந்துச்சுன்னா உடனே சுய இன்பம் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு குரங்கு கூட இதை நம்மளை விட பெட்டராக டீல் பண்ணும். சுய இன்பம் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் காமத்தை உங்களோட அட்வான்டேஜுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா காமங்கிறது ஒரு செக்ஷுவல் எனர்ஜியை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு சுய இன்பம் பண்ணணுங்கிற உணர்வு வந்தா உடனே போய் குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ நீங்க உங்க எனர்ஜி லெவல் அதிகமாகி இருக்கிறத உணர முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட கிளாரிட்டியும் ஃபோக்கஸும் மிக உயர்ந்த நிலையில இருக்கும். நம்பர் 3, இன்க்ரீஸ் த லைஃப் எனர்ஜி.
ஆண்கள் உயிராற்றலை அவங்களோட லோயர் பார்ட்ஸ்ல தாங்கி இருக்காங்க. விந்தணுக்கள் தான் நம்மளோட அடிப்படையே. அதால தான் நாம உருவாக்கப்படுறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த விந்தணுக்களை நீங்க ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு உயிருள்ள மனிதனா மாறுது. இப்படி இது ஒரு அற்புதமான சக்தின்னு என்னைக்காவது நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? 99% ஆண்கள் தங்களோட இந்த அற்புதமான ஆற்றலை பலமுறை வீணடிக்கிறாங்க. தேவையில்லாம பாத்ரூம்லயும் பெட்ஷீட்லயும் கொட்டுறாங்க. நீங்க உங்க ஆசைகளுக்கு அடிமையாகி சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வெறுமையா மந்தமா ரொம்ப டயர்டாவே இருப்பீங்க. நீங்க ஒன்ன ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு மனுஷனும் சுய இன்பம் பண்ணி எந்த ஒரு எனர்ஜியும் கெயின் பண்ணதே இல்லை. ஆனா எண்ணிலடங்காத ஆண்கள் சுய இன்பம் பண்ணாம இருந்து நல்ல ஆற்றலை பெற்றிருக்காங்க. எப்படின்னா உங்களுடைய உயிராற்றல் உங்க உடம்புக்குள்ளேயே இருக்கும். இதனால நீங்க சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிற புழுக்களை விட மிக உயர்ந்த பேராற்றலை பெற்றிருப்பீங்க. ஒரு ஆணோட உடம்புல விந்தணுக்கள் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க அதை எப்படி கரெக்டா பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து. நீங்க அதை ஒரு குழந்தைய உருவாக்கவும் உங்க உடம்புக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியாவும் பயன்படுத்தலாம். அல்லது நீங்க அதை பாத்ரூம்லயும் பெட்ஷீட்லயும் வீணடிக்கவும் செய்யலாம். ஸோ அதை எப்படி பயன்படுத்த போறீங்கிறதுல எச்சரிக்கையா இருங்க. நம்பர் 4, இன்க்ரீஸ்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. தினமும் ஏதாவது சாக்கு வச்சுக்கிட்டு சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மன ஒருமைப்பாடுங்கிறது சுத்தமா இருக்காது. அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னே கூட தெரியாது. லிசன், மக்கள் உணர்றாங்களோ இல்லையோ, நோ ஃபேப் கான்செப்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ். இது ஒரு உண்மையான ஒரிஜினல் நிலைக்கு திரும்புவதற்கான முயற்சி. ஒழுக்கத்தின் மூலமா இந்த நிலையை அடையும் போது நாம உண்மையிலேயே சுதந்திரமாகிறோம். ஹவெவர், நோ ஃபேப்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு வழிவகுக்குதுன்னு நான் நினைக்கல. ஆனா ஸ்பிரிச்சுவல் குரோத் கண்டிப்பா நோ ஃபேபுக்கு வழிவகுக்கும்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் குரோத் ஒரு காம்ப்ளெக்ஸ் திங். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கிறதால இதுல என்னோட அறிவுக்கு அப்பாற்பட்டு நிறைய பேச முடியாது. நம்பர் 5, டிசிப்ளின். ஒருவேளை நீங்க சுய இன்பம் பண்ணாம இருக்கிறதால கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸையும் மறுத்தீங்கன்னா நோ ஃபேபால எந்த பயனுமே இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும், சுய இன்பம் பண்ணாம இருக்கிற ஒருத்தன் சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒருத்தனை ரொம்ப ஈஸியா பீட் பண்றானே, அது ஏன்? ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பான். அவனோட சலனத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நல்லா தெரிஞ்சிருப்பான். அவனோட ஆசைகளை மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நோ ஃபேப்போட பலன்கள் ரொம்ப ரொம்ப உண்மையானது. ஸோ அதை ஒருபோதும் மறக்காதீங்க. இது போல உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய தேவையான நிறைய வீடியோக்கள் இந்த சேனல்ல பதிவிடுவோம். ஸோ நீங்க முன்னேற விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அன்பை கொடுங்க. நன்றி.